அல்லாஹ்வுடைய தூதருக்கு நிறைய சிறப்புகள் அல்லாஹ்வுடைய தூதருடைய உம்மத்தாகிய அவர் நமக்கு நபியாக கிடைக்கப்பட்டதால் அல்லாஹ் எமக்கும் நிறைய சிறப்புகளை தந்து வைத்திருக்கிறார். அதுல ஒண்ணு என்ன தெரியுமா? முதலாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்துக்கு தண்ணீர் குடிக்கிற பாக்கியத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறார். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் சஹாபாக்களுக்கு, வேற எங்கேயும் நம்ம ரசூலுல்லாஹ்வை சந்திக்க மாட்டோம். அல்லாஹ்வுடைய தூதரை சொன்னார்கள், ரசூலுல்லாஹ்வை அவருடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் சந்திக்கிற ஒரே ஒரு இடம் ஹவுதுல் கௌசர். அது ரசூலுல்லாஹ்க்கு அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய ஒரு கிஃப்ட். இன்னா அதைனாக்கல் கௌசர், நாங்கள் கௌசர் என்ற நீர் தடாகத்தை நாங்கள் உங்களுக்கு தந்தோம். அல்லாஹ்வுடைய தூதரை சொன்னார்கள், அதன் தண்ணீர் பாலை விட வெண்மையானது, அதன் சுவை தேனை விட இனிமையானது, அது ஒரு மாத காலம் நடந்து செல்லக்கூடிய தூரத்துடைய அளவுக்கு அந்த ஹவுதுல் கௌசருடைய நீளம் இருக்கும் என்று சொன்னாங்க ரசூலுல்லாஹ். பாத்திரங்கள் எல்லாம் வானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை போல் இருக்கும் என்றார்கள். எந்த நபியும் எந்த உம்மத்துக்கு ஒரு சொட்டு நீரும் அதுல இருந்து எடுத்து கொடுக்கிறார். அதுல கொடுக்கிற ஒரே ஒரு ஆள் யாரு தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மாத்திரம்தான். அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்களுக்கு சொன்னார்கள், எனக்கு பின்னால் கடுமையான காலம் வரும் என்றாங்க. எனக்கு பின்னால் மிக சோதனைகள் நிறைந்த ஒரு காலம் வரும் என்றாங்க ரசூலுல்லாஹ். தோழர்களே, நீங்கள் என்னை ஹவுதுல் கௌசர் என்ற நீர் தடாகத்தில சந்திக்கும் வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருந்து கொள்ளுங்க என்று சொன்னாங்க ரசூலுல்லாஹ். போக போக சோதனை வந்துட்டே இருக்கும். அதுல ஒரு சோதனை என்ன தெரியுமா அன்பார்ந்தவர்களே? அஷ்ஷுபுஹாத், மார்க்க விஷயங்கள்ல வரக்கூடிய சந்தேகங்கள். மார்க்க விஷயங்கள் இருக்கிறதா இல்லையா? மார்க்கத்துல எத்தனையோ புரிவோ பிதுஅத்துக்கள், மார்க்கத்துக்குள்ள எத்தனையோ மூட நம்பிக்கைகள், மார்க்கத்தில் இது ஹலாலா ஹராமா என்று கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு எத்தனையோ விவகாரங்கள் எல்லாம் சோதனை. இரண்டாவது ஷஹவாத், மனுஷன் ஆசைகள். நீங்க ரெண்டிலே விடுதலாதீங்க, நீங்க பொறுமையாகிறீங்க. எதுவரைக்கும்? நீங்கள் ஹவுதுல் கௌசர் என்ற நீர் தடாகத்துல நீங்க என்ன சந்திக்கும் வரைக்கும் சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்ம சந்திப்போம் அந்த இடத்துல. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நான் என்னுடைய இஹ்வான்களை, என்னுடைய சகோதரர்களை நான் சந்திப்பேன் என்றாங்க. சஹாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, அப்ப நம்ம யாரு? நீங்க எல்லாம் என்னுடைய தோழர்கள் என்றாங்க. உங்களுக்கு பின்னால் வருகின்றவர்கள் தான் என்னுடைய இஹ்வான்கள் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். அப்படின்னா அது ரசூலுல்லாஹ் சஹாபாக்களை சொல்லல, சஹாபாக்களும் இருப்பார்கள். எங்களையும் ரசூலுல்லாஹ் சந்திப்பதாக முன்கூட்டியே நமக்கு சொல்லிவிட்டார்கள். கேட்டாங்க, நபித்தோழர்கள் கேட்டார்கள், எங்களை தெரியும் உங்களுக்கு, இது அபூபக்கர், இது உமர், இது அலி, இது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, நீங்க எப்படி உங்களுடைய இஹ்வான்களை கண்டுபிடித்துக் கொள்வீர்கள் என்பதாக கேட்டாங்க ரசூலுல்லாஹ். சரிதானே? கேட்ட கேள்வி சரி. சஹாபாக்களாகி எங்களை தெரியும், எங்களுக்கு பின்னால் வருகின்ற இஹ்வான்களை நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீர்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அழகான ரெண்டு உதாரணங்கள் சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கருமை நிறமான ஒட்டகங்கள் நிறைய இருக்குது. ஒரு இடத்துல கருமை நிறமான ஒட்டகங்கள் நிறைய இருக்குது. ஒருத்தருக்கு ஒரு ஒட்டகம் இருக்கின்றது, அது கருமை நிறமானது. ஆனாலும் கூட அந்த ஒட்டகத்திலே வெண்மையான ஒரு புள்ளி இருக்குது. அவருடைய ஒட்டகமும் அந்த கருமையான அந்த ஒட்டகத்துக்குள்ளே கலந்திருந்தால் ஒட்டகத்துக்கு சொந்தக்காரர் அதனை தேடி வந்தால் அதனை உடனடியாக கண்டுபிடிக்க மாட்டாரா என்று கேட்டான். கண்டுபிடிக்கலாமா? கண்டுபிடிக்கலாம். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? எல்லா நபிமாருடைய சமுதாயமும் அங்கே இருக்க என்னுடைய சமுதாயத்தை நான் கண்டுபிடிப்பேன் சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன இருக்குது என்னுடைய சமுதாயத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு தெரியுமா? நாளை மறுமை நாளில் என்னுடைய சமுதாயம் அவர்களுடைய முகங்களும் அவருடைய கைகளும் ஒது செய்ததின் காரணமாக, ஒது செய்த அடையாளத்தின் காரணமாக அவைகள் பளபளத்துக் கொண்டிருக்கும், மின்னிக் கொண்டிருக்கும், நான் கண்டுபிடிப்பேன் என்றாங்க நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனாலதான் ஒதுவ சரியா செய்யணும் என்று ஒழுவ சரியா செய்ய சொன்னாங்க. நீங்க உதுவுடைய ஹதீஸ் எல்லாம் படிச்சு பாருங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க ஒது செய்யுங்கன்னு சொல்லல,
ஒருவர் ஒது செய்வார் என்று சொல்லல, ரசூலுல்லாஹ் ஒது செய்தார் என்று சொல்லாம வுடு செய்தார், வுழுவையும் அழகாக செய்தார். நீங்க படிச்சிருப்பீங்க. வுடு செய்தார், வுழுவையும் அழகாக செய்தார். ஒருவர் வுடு செய்து வுழுவையும் ஒழுங்காக செய்தார். நம்முடைய ஏராளமான சகோதரர்கள் ஜமாத்துல வந்து அவசரமா சேரணும் என்ற ஒரு ஆசை, நல்ல விஷயம். நாங்க ஒது செய்யும் பொழுது இந்த பகுதிகள் சரியாக நிறைய சகோதரர்களுக்கு சரியாக கழுகுபடுதில்லை. அப்படி இந்த பகுதிகள், இந்த கையுடைய இந்த முழங்கை இருக்குதையா, இதுக்கு மேலால் உள்ள பகுதிகள் எல்லாம் சரியாக கழுகு. அவசரத்துல அவங்க என்ன செஞ்சுட்டு போறாங்க, இப்படி மேலால கழுகிட்டு அவசரமா போறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் உர்ராண்டாங்க, அது இலங்கும்ண்டாங்க, அது படபடக்கும்ண்டாங்க, அது மின்னும்ண்டாங்க. அதனால அந்த ரெண்டு உறுப்பை நீங்கள் கழுவும் போது கவனமாக கொஞ்சம் நீங்கள் அதிகப்படுத்திக் கொள்ளுங்கன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால நம்ம ஒது செய்யும் போது மிகுந்த ஒரு கவனத்தோடு ஒது செஞ்சுக்கணும். எதற்கு? சரியா செஞ்சாதான் தொழுகேற்றுக் கொள்ளப்படும். அல்லாஹ்வுடைய தூதர் நம்மளை கண்டுபிடிக்கணுமா இல்லையா? நம்மளை கண்டுபிடிச்சு நமக்கு எலவுட் கிடைக்கணுமா இல்லையா தண்ணி குடிக்கிறதுக்கு? சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தண்ணீர் கொடுத்து கொண்டிருப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே சொன்னார்கள், ஹவுதுல் கௌசர் என்ற நீர் தடாகத்தில யாராவது ஒருவர் ஒரு மிடர் தண்ணீர் குடித்து விட்டால் அவர் சுவர்க்கத்துக்குள்ள நுழையறதுக்கு வர காட்டும் அவருக்கு தாகமே வராதுன்றார். யா அல்லாஹ், அந்த ஹவுதுல் கௌசர் நீர் தடாகத்துல தண்ணீர் குடிக்கிற பாக்கியத்தை இங்க எல்லாருக்கும் தரணும், நம்ம கேட்டுக்கொள்ளணும். அதில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீர் கொடுத்து கொண்டிருப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே சொன்னார்கள், என்னுடைய இஹ்வான்களை நான் அந்த இடத்தில் சந்திப்பேன் என்று சொன்னார்களா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒட்டகங்கள் எல்லாம் நீர்நிலைக்கு தண்ணீர் குடிப்பதற்கு வந்து கொண்டிருக்கும் போது ஒரு உதாரணம் சொன்னார்கள். ஒட்டகங்கள் சாப்பிட்டு விட்டு நீர்நிலைக்கு தண்ணீர் குடிப்பதற்கு வந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த ஒட்டகத்தை நீர்நிலைகளில் தாகமான நேரத்தில் ஒன்றுவிட்டு தண்ணீரை அறிந்து சமிபாடாட செய்வதற்கு ஒட்டகம் எல்லாம் நீர்நிலைக்கு வரும் பொழுது அந்த நீர்நிலைக்கு வரக்கூடிய இடத்துல அந்த ஒட்டகம் தடுக்கப்படுவதை போன்று என்னுடைய உம்மத்தில் ஒரு சாரார் ஒரு சிலர்கள் தண்ணீர் குடிப்பதை இட்டும் தடுக்கப்படுவார்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ரசூலுல்லாஹ்வின் கண்ணால பார்த்துட்டார். அல்ஹம்துலில்லாஹ். அந்த மஹ்ஷர் மைதானத்தில் ரசூலுல்லாஹ்வை பார்க்கிற பாக்கியம் கிடைச்சிட்டு அல்ஹம்துலில்லாஹ். அவரை பார்த்தா முகங்கள் எல்லாம் பளபளத்துக் கொண்டு மின்னிக் கொண்டிருக்கின்றன. அல்ஹம்துலில்லாஹ். அவரும் தண்ணீர் குடிப்பதற்காக ட்ரக்ல மலக்குமார்களால நிறுத்தாட்டப்படுகிறார். அல்ஹம்துலில்லாஹ். ரசூலுல்லாஹ் தண்ணீர் கொடுத்து கொண்டிருப்பதையும் கண்களால் பார்த்து கொண்டிருக்கிறார். எப்படி இருக்கும் இந்த சூழலை பாருங்க, நினைச்சு பாருங்க. எல்லாம் என்ன நடக்கும்? தண்ணி கிடைக்கும். நம்ம பாக்குறோமா இல்லையா? இப்ப பெட்ரோல் எடுக்கிறதுக்கு போன நின்று கொண்டே இருப்போம். நம்ம இன்னும் அங்கல போனா ஒரு 5 மீட்டர் இருக்கும். அவன் சொல்லுவான் பெட்ரோல் இல்லைன்னு சொல்லுவான். அவன் நாளைக்கு தான் வா, விடிய விடிய காத்திருக்கும், நாளைக்கு வர காட்டு. இது உலகம். உலகம் அந்த மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்வார்கள், அவர்களை நீங்கள் தண்ணீர் குடிப்பதற்கு மலக்குமார்களுக்கு சொல்வார்கள், விடுங்கன்னு சொல்வார். அவர்களை விட்டுருங்க நீங்க தண்ணி குடிக்கிறதுக்கு. உம்மத்தி உம்மத்தி உம்மத்தி, அது என்னுடைய உம்மத், அது என்னுடைய உம்மத். சில நேரம் மலக்குமார்கள் வேறவங்களை உம்மத்தின் ரசூலுல்லாஹ் உம்மத் என்று சொல்லி வேற யாரையாவது உம்மத்தை பிடிச்சு வச்சிருக்கிறாங்களோ தெரியான்னு நினைச்சு ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, ஹாதிஹி உம்மத்தி உம்மத்தி, விட்டுடுங்கன்னு சொல்லுவாங்க. மலக்குமார்கள் விடமாட்டார்கள். மலக்குமார்கள் சொல்வார்கள் என்ன தெரியுமா அன்பார்ந்தவர்களே? நீங்க கொண்டு வந்த மார்க்கம், உங்களுடைய மரணத்துக்கு பின்னால நீங்கள் கொண்டு வந்த அந்த மார்க்கத்தில் நீங்கள் சொல்லாதவைகளை, நீங்கள் செய்யாதவைகளை இவர்கள் செய்தவர்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அங்கிருந்து செய்தி சொல்லப்படும். அன்பார்ந்தவர்கள், நம்ம கொஞ்சம் இபாதத் செஞ்சாலும் பரவாயில்லை. கொஞ்சம் இபாதத், எந்த இபாதத்தை நம்ம செய்ய போனாலும் நீங்கள் அறிஞர்களிடம் இது இருக்குதா இல்லையான்னு நீங்க தேடிக்கணும். நம்ம ஒரு இபாதத் செய்ய போறோம், அது உலகியல் ரீதியான விஷயங்களா இருக்கலாம், எந்த இபாதத்தாக இருந்தாலும்
ஒரு தொழுகை, ஒரு திக்ர் நம்ம ஓத போறோம், ஒரு ஸலவாத்து சொல்ல போறோம், அல்லது ஏதாவது நம்ம இன்னும் ஒரு இபாதத் செய்ய போறோம். உங்களோட வாட்ஸ்அப்ல உங்களோட குரூப்ல அது வந்திருக்குது, ஒரு துவா உண்டு, ஒரு தொழுகை உண்டு, ஒரு கிராத்துல் குர்ஆன் ஏதோ ஒரு மெதட் ஒன்று வந்திருக்குது. உங்களோட ஃபேமிலி குரூப்ல வரும், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல வரும். அதுக்கு இத்தனை நன்மைகள் என்று அப்படியே போட்டிருப்பார்கள். அதை பார்த்தா, வியூவை பார்த்தா லட்சக்கணக்கான மக்கள் அதை பார்த்திருக்கிறார்கள். அதை பார்த்தால் நிறைய பேர் ஷேர் பண்ணிருக்கிறார்கள். நீங்க நினைப்பீங்க சரி என்று சொல்லி, நீங்க நினைப்பீங்க தெரியுமா சரி. நீங்களும் என்ன செய்வீங்க? லைக் பண்ணுவீங்க. நீங்களும் என்ன செய்வீங்க? உங்களோட ஃபேமிலி குரூப்ல உங்களோட மனைவிக்கு நீங்களும் அதை ஃபார்வர்ட் பண்ணிடுவீங்க, ஷேர் பண்ணிடுவீங்க. ஆனா தேடி பார்த்தா அது ஒரு பிழையான செய்தி. தேடி பார்த்தா ரசூலுல்லாஹ் செய்யாத ஒரு இபாதத். தேடி பார்த்தா ரசூலுல்லாஹ் அவர்கள் கூறாத ஒரு திக்ர். தேடி பார்த்தால், இப்படி தேடி பார்த்தால் அன்பார்ந்தவர்களே, அவைகள் அனைத்தும் ஒரு பித்அத்தாக இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல தண்ணீர் குடிப்பதற்கு wudu செய்தும், முகங்கள் மின்னி விளங்கிக் கொண்டிருந்தும், கைகள் இலங்கிக் கொண்டிருந்தும் மலக்குகளால் தடுக்கப்பட்டவர்கள் யார் தெரியுமா? சுன்னாவை விட்டுவிட்டு இந்த உலகத்தில் பித்அத்தை செய்தவர்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஃபசுஹுகன், மூணு மாடி சொல்லுவாங்க ரசூலுல்லாஹ், நீங்கெல்லாம் நாசமா போங்க, நீங்கெல்லாம் நாசமா போங்க, நீங்கெல்லாம் நாசமா போங்கன்னு சொல்லுவாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நவுது பில்லாஹ். அதான் சொன்னேன், நிறைய செய்ய தேவையில்லை. உங்களுக்கு எல்லாம் நிறைய ஆர்வம் இருக்குது, அதுலயும் குறிப்பாக பெண்களுக்கு நிறைய ஆர்வம் இருக்குது. நிறைய புதிய விஷயங்களை கேட்டு கேட்டு செய்யறது. நிறைய செய்யறதை விட கொஞ்சமா செய்யறது, தொடர்ச்சியாக செய்யறது, சரியானதை செஞ்சுட்டு போறது. நாளைக்கு அங்க தண்ணிலா போயிரும், நமக்கு என்னில்லா போயிரும், நாளைக்கு அங்க தண்ணில்லா போயிரும். அல்லாஹ்வுடைய தூதர் பாருங்க, உலகத்தில நன்றாக ஒரு செய்தி ஓடில்லை இருந்து இறுதியில் அவர்களுக்கு என்ன கிடைக்கின்ற கொண்டவர்களாக அந்த மஹ்ஷர் மைதானத்தில் இருப்பார்கள். குவளைகளை எல்லாம் தூக்கி வீசிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் போய்விடுவார்கள் என்பதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்.